हर नमः पार्वती पतये हर हर महादेव। शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय। शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय। शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय। हर नमः पार्वती पतये हर हर महादेव। நமஸ்காரம். ஹர ஹர மகாதேவா அப்படிங்கிறது பக்தர்கள், சிவனடியார்கள், சிவபக்தர்கள் போடுகின்ற கோஷம் மட்டுமல்ல, தர்மத்தை, சனாதன தர்மத்தை காக்கின்ற தொண்டர்களும் வீரர்களும் கூட ஹர் ஹர் மகாதேவ் என்று சொல்லுவார்கள். அப்படி நம்முடைய பாரத தேசத்திலே இன்றைக்கு நாம் தீமையை அழிப்பதில் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றோம் என்பதை நம் அனைவரின் சார்பில் மத்தியில் அமைந்துள்ள நல்ல அரசாங்கம் இன்று செய்துள்ளது. அந்த வெற்றி செய்தியோடு இன்றைய தினம் நமக்கு துவங்கியதை பார்த்தோம். அதனால் பாரத் மாதா கி ஜெய். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. மாணிக்க வாசகர் ஒரு ரெண்டு பாட்டு எழுதியிருக்கிறார் ஒரு பகுதியில், திருவாச்சகத்தில். அதில் தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள், தொண்டர்கள், யோகிகள் எல்லாம் கூப்பிடுறார். எதுக்குன்னா, அண்டத்திலே நிகழக்கூடிய அந்த போராட்டத்தில் நாம் இறையருளை துணை கொண்டு தர்மத்தை நிலைநாட்டுவோம் வாருங்கள் என்று அழைக்கின்றார். இன்றைக்கு இந்த நாமத்தை சொல்லும் பொழுது எனக்கு அந்த நினைவு தான் வந்தது. அதனால் அந்த கருத்தை பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய வீரர்கள் எல்லோரும் எல்லை சாமிகளாக இருந்து கொண்டு இந்த தேசத்தினுடைய எல்லைப்புறங்களிலே தம்முடைய உயிரை பணயம் வைத்து நம்மையெல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற அந்த காவல் தெய்வங்களாகிய போர் வீரர்கள், அவர்களை முறையாக இயக்கி கொண்டிருக்கின்ற தளபதிகள், தலைவர்கள், அவர்களுக்கெல்லாம் நல்வழி காட்டி கொண்டிருக்கின்ற நல்ல அரசும் அதன் தலைமை, அதனுடைய மந்திரிகள் அனைவருக்கும் மேலும் மேலும் காளித்தாயின் அருள் ஆற்றல் கிடைக்கப் பெறட்டும், தர்மத்தை காக்கும் சக்தி கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்றைய சத்சங்கத்துக்குரிய விஷயத்தை பார்ப்போம். அன்னையின் அருளாலே இந்த இணைய வழி சத்சங்கத்திலே ஸ்ரீ தாய்மான் அடிகளின் திருப்பாடல்களுக்கு 10 நாட்களுக்கு முன்பு திருச்சி மௌன திருமடத்தில் நடைபெற்ற விழாவிலே ஒரு அழகான திருநாமம் சூட்டப்பட்டது. ஞான ஆனந்த மாலை. ஞான ஆனந்த மாலையாம் திருப்பாடல்களை பாடிய ஸ்ரீ தாய்மானவருடைய அந்த பாமாலையிலே உடல் பொய்யுறவு என்ற தொகுப்பின் கீழ் உள்ள வெண்பாக்களுக்கு விளக்கம் பார்த்து வருகின்றோம். அந்த உடல் பொய்யுறவு என்ற தொகுப்பிலே 83 வெண்பாக்கள் அமைந்துள்ளன. அவற்றுள் 22 பாடல்களுக்கு விளக்கம் பார்த்துள்ளோம். இன்று 23வது பாடலுக்கு விளக்கம் காண வேண்டும்.
சென்ற பாடலிலே 22வது பாடலிலே அறியாமை சாரின் அதுவாய் அறிவாம் நெறியான போது அதுவாய் நிற்கும் குறியால் சதசத்து அருள் உணர்த்த தான் உணரா நின்ற விதம் உற்று அறிவு என்னும் பேர் மெய் என்று ஜீவனின் தன்மையை எடுத்து சொன்னார் ஸ்ரீ தாய்மான அடிகள். என்ன சொல்கிறார்? சார்ந்ததன் வண்ணமாய் இருக்கும் தன்மை உடையது ஜீவன். அது பாசமாகிய மாயையை சார்ந்திருக்கும் பொழுது அது ஜடம் போன்று இருக்கின்றது. பத்தியாகிய இறைவனை சார்ந்திருக்கும் பொழுது அது அறிவுமயமாகின்றது. சிவபெருமான் எப்படி அறிவே வடிவெடுத்தவராய் பேருணர்வே போதமே ஞானமே வடிவெடுத்தவராய் இலங்குகின்றாரோ அப்படி இதுவும் ஆகிவிடுகின்றது. அப்போ அது எப்படி தான் இருக்குது? அதுக்குன்னு ஒரு சொந்த வடிவு இருக்கா அந்த ஜீவனுக்கு அப்படின்னா அது சதசத்து. சத் என்றால் முக்காலத்தும் மாறாமல் ஒருபடித்தாய் நிற்கும் தன்மை உடைய நிலைத்த பெரும் பொருள்னு அர்த்தம். அதுதான் மெய்ப்பொருள். அந்த நிலைத்த தன்மை, மாறாத தன்மை, மாறாத தன்மை உடையதை சத் என்று சொல்லுகின்றோம். உள்ள பொருள், சத் பொருள், சத்வஸ்து, மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். முக்காலத்திலும் இல்லாமல் ஏதேனும் ஒரு காலத்தில் ஓர் அவஸ்தையில் இருப்பது போல் காட்டிவிட்டு பின் மறைந்து விடுகின்ற, தோன்றி இருந்து மறைகின்ற தன்மை உடைய இந்த பாசமாகிய உலகமானது, ஜெகத்தானது, பிரபஞ்சமானது அசத். இருந்தும் இல்லாததே அசத். அசத்னா என்ன? இல்லவே இல்லாதது இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் புலன்களுக்கு எட்டுவதாய், மனதிற்கு எட்டுவதாய் அது தென்படுகிறது. அதனால் நாம் என்ன நினைக்கிறோம்? இருக்குன்னு சொன்னாலும் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். கடவுள் கண்ணுக்கு தெரிகிறாரா? அப்போ அவர் இல்லை, தெரியலைன்னா அவர் இல்லை என்ற முடிவுக்கு வந்து விடுகிறோம். அப்படி புலன்களுக்கு எட்டுவதாய் சிறிது காலம் இருந்து பிறகு மறைந்து விடக்கூடிய இந்த உலகத்தை அசத்துன்னு தான் வைக்கணும். அசத்துனா என்ன? இல் பொருள். அதாவது மாறி அமைந்து கொண்டே இருப்பதும் ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போவதும். அப்படி ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போவதனால் இருக்கும்போதும் அதை இல்லாத பொருள் போலவே ஒதுக்கி வைத்து விடு, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு உன் மனதை குழப்பிக்கொள்ளாதே என்று தத்துவம் சொல்லுகின்றது. அப்போது அப்படிப்பட்ட அந்த பொருள் இல் பொருள் என்பதனால அது அசத்துன்னு சொல்கிறோம். இந்த சத்தாகிய மெய்ப்பொருள் முக்காலத்தும் மாறாது ஒரே தன்மைதான் இருக்கக்கூடியது. அசத் என்பது மாறி அமைந்து ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போகுது. இப்போது இந்த சத்பொருளாகிய அறிவு பொருளாகிய மெய்ப்பொருளாகிய இறைவன் இந்த அசத்தாகிய உலகத்தை எப்படி அறிகிறான் அப்படின்னா, சூரியன் இருட்டை தேடிக்கொண்டு போனால் இருட்டை அறிவானா? அறிய மாட்டான். தனக்கு அந்நியமாக தனக்கு வெளியில் இருட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ஆரம்பித்தவன் தேடிக்கொண்டு போனால் அவனுக்கு இருட்டு சிக்கவே சிக்காது, அகப்படவே அகப்படாது. அதுபோல் இந்த பிரபஞ்சமானது பகவானுக்கு, இறைவனுக்கு அந்நியமாக ஒரு தனித்த இருப்பு உடையது அல்ல. இறைவனுக்குள்ளே அது இருக்குது, அவ்வளோதான். அதனால் இறைவன் இந்த உலகத்தை தனக்கு அந்நியமாக ஒருபோதும் அறிவதில்லை. அப்போ அவர் எல்லாம் அறிந்தவர்னு சொல்கிறீங்க, இந்த உலகத்தை அவருக்கு தெரியாதுங்கிறீங்களே அப்படின்னா, எனக்கு வெளியில் ஒன்று அப்படி உலகம்னு இருக்குன்னே அவருக்கு தெரியாது. அவருக்குள்ள அவருடைய ஒரு அம்சமாக அது இருக்குது. அப்படிப்பட்ட இந்த உலகம் அவருக்குள் இருப்பதால் புறப்பொருளாக ஒருபோதும் அது அவரால் அறியப்படாது. அவருக்குள்ளேயே இருப்பதுனா கூட இந்த உலகமும் அவரை தனக்கு அந்நியமான ஒன்றாக அறிய முடியாது. அதுக்கு அறிய சத்தை இல்லை, அது ஜடம், சக்தி இல்லை. அதுக்கு அறிவுங்கிற ஆற்றல் அதுகிட்ட இல்லை. அது ஜடமாக இருக்கிறதுனால அது இறைவனை அறிய முடியாது. இறைவனுக்கு உலகை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த உலகத்தையும் இறைவனையும் வச்சுட்டு என்ன செய்ய? அது யாருக்கு பிரயோஜனமும் ஒருத்தருக்கும் பிரயோஜனமாக போகுதானா? இல்லை, ஒன்று இருக்குது நடுவில், அதுதான் உயிர்.
சார்ந்ததின் வண்ணமாவது. இந்த உலகத்தை மெய் என்று நம்பி அதை சார்ந்திருக்கும் பொழுது அதனுடைய அறிவுத்தன்மை குறைவுபட்டு அது ஜடம் போல மழுங்கி கிடக்கின்றது. அந்த உலகத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்டு இறைவனை நோக்கி திரும்பும் பொழுது அதனுடைய அறிவுத்தன்மை மிகுந்து விளங்கி நல்ல தேய்ச்சி தாமிர பாத்திரம் பளபளன்னு தங்கம் போல மின்னுவது போல இந்த உலகிலிருந்து பிரிகின்ற மனமானது, ஜீவனானது இறைவனை நோக்கி திரும்பும் பொழுது ஜீவன் சிறிது சிறிதாக சிவத்தன்மையை ஏற்றுக்கொண்டு இறுதியில் தூய்மை முழுமையாய் பெறும்போது இறைவனோடு ஐக்கியமாகி சிவமாகவே ஆகிவிடுகின்றது. சித்தமலம் அருவித்து சிவம் ஆக்கி எனையாண்ட அத்தன் அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். அப்போது சிவனை சாரும் பொழுது ஜீவனும் சிவன் ஆகிவிடுகிறது, அறிவுமயம் ஆகிவிடுகிறது. அது இங்கே போகும் பொழுது ஜடத்தன்மை மிகுந்து விடுகிறது. அப்போ அதுக்கிட்ட ரெண்டும் இருக்குதுன்னு அர்த்தம். சத் அசத் ரெண்டினுடைய தன்மை இருக்குது. அறிவுத்தன்மை இருக்குது, ஜடத்தன்மையும் இருக்குது, அழியாத்தன்மையும் இருக்குது, மாறிக்கொண்டிருக்கிற தன்மையும் இருக்குது. அதனால் அது சத சத்து. இந்த ஜீவன் தான் சத சத்து. சித் ஜட கிரந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவு ஜடத்தன்மை இரண்டின் முடிச்சு அப்படி இருக்கிறது இந்த உயிர் என்று 22வது பாடலிலே சொன்னார். இந்த உயிரை தன்னுடையது ஆக்கிக் கொள்ளுவதற்காக இறைவன் தன் திருவருளை எப்படி பொழிகிறான் என்பதை இந்த 23வது பாடலிலே சொல்லுகின்றார். உயிரானது இந்த உலகத்தையே பார்த்து கொண்டு அதுதான் உண்மை என்று நினைத்து கொண்டு ஆண்டவனை மறந்து கிடக்கின்றது. அது அங்கேருந்து பிரிக்கணும்னா என்ன பண்ணணும்னா கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் அனுபவித்து தீரட்டும். அதில் இருக்கக்கூடிய குறைகளையும் துன்பத்தையும் அது உணரட்டும். எனக்கு இந்த உலக இன்பம் வேண்டாம்னு சொல்லட்டும். அப்போ நம்ம பார்ப்போம்னு கொஞ்சம் விட்டு வேடிக்கை பார்க்குறார். அப்படி அனுபவங்களை பெற்று அடிபட்டு இதெல்லாம் போதும் என்று சொல்லும் பொழுது அந்த உயிர் இறைவனை நோக்கி கதறி எழுது கூவுகிறது. எனக்கு இது போதுமே, இது என்னது இப்படி ஒன்றும் புரியலையே இந்த உலகம்ங்கிறது என்று சொல்லும் பொழுது அதனை தன்பால் ஈர்க்க இறைவன் என்ன செய்கிறார்னா அதற்காக 3 வடிவங்களை எடுக்கிறாராம். யார்? இறைவன். எதற்காக? இந்த உயிரை தன்பால் ஈர்ப்பதற்காக. உயிரை ஈர்ப்பதற்கு இறைவன் எடுக்கக்கூடிய வடிவங்கள் என்ன என்பதை இந்த பாடலிலே சொல்லுகின்றார் தாய்மான அடிகள். இறைவனை நாம் பொதுவாக இறை வழிபாடு அப்படின்னாலே நம்ம முதல்ல கோயிலைத்தான் நினைப்போம் இல்லையா? இப்போது இறைவன் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா கடவுள், கடந்தும் இருப்பவன், உள்ளும் இருப்பவன், இந்த உலகம் அனைத்தையும் பிரபஞ்சம் முழுவதையும் கடந்து இருக்கக்கூடியவன். எனவே கடை அப்படிங்கிறோம். அப்படி கடந்துன்னு எங்கேயோ தள்ளி இப்படி அண்ணாக்கி பார்க்கணுமான்னா இல்லை, உனக்குள்ளேயே இருக்கிறார். உள் கடந்தும் உள்ளும் இருக்கும் பொருள் அது. அப்புறம் உனக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் அது ஒரு ஜடப்பொருள் மாதிரி. இப்போ நம்மளுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே என்ன இந்த செஸ்ட்டுங்கிற இந்த மார்பு பகுதியில் எலும்புகளுக்குள்ளே பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கு ஹிருதயம். அது மாதிரி ஒரு பொருள் அவர் இருக்காரான்னா இல்லை. அந்த ஹிருதயத்துக்குள்ளே ஒரு சிறு ஆகாசம் வெளி என்ன, அதாவது தசை நரம்பு ரத்தம் மாம்சம் எதுவுமே இல்லாத ஒரு வெற்றிடம் அந்த ஆகாசம் இருக்கான். அதுக்கு பேர் தஹராகாசம் அல்லது இதய பெருவெளி. அதில் உயிருக்கு உயிராய் அறிவுக்கு அறிவாய் பெருவெளியாய் அவர் இருக்கிறார். யார்? ஆத்மாவாகி இறைவன். அதனால் உள்ளிருக்கும் பொருள். பிறகு இந்த பிரபஞ்சம் முழுவதையும் கடந்த அப்பால் இருக்கிறான். எனவே கடந்து இருக்கும் பொருள், கடந்தும் உள்ளும் இருப்பது கடவுள். அந்த கடவுளை வழிபடணும்னா அது கடந்தும் அப்பாலும் இருப்பதனால் உருவமற்றதாக இருக்கின்றது. அறிவே வடிவானதாய் உணர்வே வடிவானதாய் இருக்கின்றது. அப்படி கடந்து இருக்கக்கூடிய பொருள் அப்படி கடந்தே இருந்துட்டால் நமக்கு தெரியாமலே போயிடுமே. அதனால் உயிர்கள் மீது இரக்கம் கொண்டு கருணையோடு அது வடிவத்தை எடுக்கின்றது. உயிர்கள் வாழ்ந்திருந்து அனுபவங்களை பெற்று அதன் மூலம் தம்மை பண்படுத்தி கொள்ளுவதற்காக இந்த பிரபஞ்சமாக
போக அனுபோகத்திற்கு, அனுபவத்திற்கு, இந்திரிய நுகர்ச்சிக்கு உரிய பொருட்களை உடைய இந்த உலகமாக தோன்றுகிறது. அப்படி உலகமாக பஞ்சபூத்தங்களால் ஆன இந்த பிரபஞ்சமாக தோன்றுவதற்கு அது அந்த அளவுக்கு அது இறங்கி வருகின்ற அந்த பெரிய பொருளானது உயிர்கள் வழிபடுவதற்காகவும் வடிவெடுக்க அது தயங்குவதில்லை. வடிவமற்ற பேரறிவு பெரும் பொருளாக அது இருந்த போதும், அந்த அறிவுங்கிறது என்ன, நாம் ஒரு பொருளை, வெளியில் இருக்கிற ஒரு பொருளை சுட்டி அறிகிறோமே, அப்படி சுட்டி அறியும் அறிவு இல்லை. அதுக்கும் ஆதாரமான உணர்வு, பேருணர்வு. அந்த பேருணர்வு கான்ஷியஸ்னஸ், சித், சைத்தன்யம், பிரஜை, தேஜஸ், அறிவு என்னும் தேஜஸ், அப்படி உணர்வு மயமாக இருக்கக்கூடிய அந்த பெரிய பொருள் உயிர்களுக்கு எளிதில் விளங்கும் பொருட்டு வடிவம் உடையதாக தன்னை காட்டிக்கொள்ளுகின்றது இந்த உலகத்தில். அதனால் கோயிலில் இறைவனை வழிபடுவதற்கு எப்படிப்பட்ட வடிவங்களெல்லாம் அவர் எடுக்கிறார்னு சைவ சித்தாந்தனுடைய கொள்கை என்ன அப்படின்னா, 4 நிலைகளிலே பரம்பொருள் தன்னை உயிர்களுக்கு காட்டுகின்றது. உருவம், அருவம், அருவுருவம், அப்புறம் இது 3ஐயும் கடந்த அதீதம். 4 நிலைகளில் இருக்குது. அந்த அதீதம் என்ற எல்லாவற்றையும் கடந்த நிலை தான் அதனுடைய மூல நிலை, இயல்பு நிலை. வடிவமற்ற உணர்வே வடிவான, அறிவே வடிவான மூல நிலை. அது ரொம்ப பக்குவத்தினுடைய தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்காக வடிவங்களையும் எடுத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட வடிவங்கள் திருமேனின்னு சொல்கிறோம். வடிவம், வடிவமற்ற நிலை, 2ம் கலந்த நிலை, இது 3க்குமே திருமேனின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட திருமேனிகள் ஆலய வழிபாட்டில் இருக்குது. அவற்றை 25 மகேஸ்வர மூர்த்தங்கள், மூர்த்தம்னா வடிவம், விக்கிரகம், அப்படி ஒரு வடிவமாக அது வருது. என்னென்ன மூர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னா, கங்காதரன், என்ன பிக்ஷாட்டனன், தட்சிணாமூர்த்தி, இப்படியெல்லாம் பல வடிவங்கள் சொல்கிறோம். இது எல்லாம் இப்படி எத்தனையோ வடிவங்கள் இருக்குது. அவையெல்லாம் கோயிலில் நாம் கோபுரம் வழியாக, ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைஞ்சப்புறம் அங்கே கொடிமரம் இருக்கும், நந்தி இருக்கும், அங்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மூர்த்தி இருக்குது. அப்புறம் அந்த கருவறையை சுற்றி வரக்கூடிய இடத்துல தட்சிணாமூர்த்தி இருக்குது, லிங்கோத்பவ மூர்த்தி இருக்குது. எல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு உள்ளே பார்த்தா அங்கே என்ன இருக்குன்னா சிவலிங்கம் இருக்குது. என்ன இருக்குது? சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கத்தில் அதை தாங்கி கொண்டிருக்கிற அடிப்பகுதி ஆவுடையார். அது மேலே அப்படி ஏதோ கழுத்து வச்ச மாதிரி இருக்கே, அது பானம். இதுதான் சிவலிங்கம். அப்போது இறைவன் எப்படி இங்கே காட்டப்பட்டிருக்கின்றார்? இப்போ தட்சிணாமூர்த்தினாலோ, பிக்ஷாட்டனர்னாலோ, கங்காதரன் அப்படின்னு சொன்னாலோ அவர் எப்படி இருக்கிறார்? மனிதர்களை போன்ற ஒரு வடிவமே அதுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றுகிறது. என்ன, நம்மளை போலவே ஒரு தோற்றம், தலை, கைகள், கால்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி, அப்படி ஒரு தோற்றமாக, மூர்த்தமாக, வடிவமாக, விக்கிரகமாக நம்ம பார்க்குறோம். அப்படி மூர்த்தங்கள் இருக்கின்றன. ஆனால் சிவனுடைய ஆலயங்கள் என்றாலே, சிவாலயத்திலே நேரடி வழிபாட்டுக்குரிய அந்த மூர்த்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, அது லிங்க ரூபமாக தான் இருக்குது, சிவலிங்கமாக இருக்குது. அந்த சிவலிங்கத்தில் அந்த பானம் என்பது மேலிருக்கிற பகுதி அறிவே வடிவான சிவபெருமானை குறிக்கின்றது. கீழே அதனை தாங்கி கொண்டிருக்கின்ற அந்த ஆவுடையார் அவனுடைய சக்தியாகிய அன்னை பராசக்தியை குறிக்கின்றது. அது சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கின்றது. எது? சிவலிங்கம். லிங்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடையாளம்னு பொருள். வடிவங்களே இல்லாத அந்த பொருளாகிய இறைவனுக்கு ஒரு அடையாளம் வேணும். ஏதாவது ஒரு குறி, ஒரு சிம்பல், ஒரு லிங்கம், அடையாளம் வேணும். அந்த அடையாளமாகத்தான் சிவலிங்கம் என்கின்ற இந்த சொரூபம் நமக்கு சிவாலயங்களிலே காட்டப்படுகின்றது. அந்த சிவலிங்கம் சிவசக்தியின் இணைப்பு தான்.
இறைவன் மூல நிலையில் எல்லாவற்றையும் கடந்த பிரம்மமாக, பரபிரம்மமாக, பரசிவமாக இருக்கும் பொழுது அவர் நம்முடைய மனம் வாக்குக்கு அப்பாற்பட்டவர், கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவர். நமக்கு தன்னை உணர்த்தணும்னு சொன்னால் இறங்கி வரணுங்கிறதுக்காக தன்னை 36 தத்துவங்களாக 36 நிலைகளிலே காட்டுகின்றார் அப்படின்னு சொல்லுகிறது சைவ சித்தாந்தம். அதில் சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை என்று மாயை 3 நிலைகளிலே இருந்து கொண்டு பரம்பொருளை நமக்கு படிப்படியாக உணர்த்துகின்றது. அதில் சுத்தமாயினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியது நாதம். அந்த நாதம் என்பது தான் சிவம். அதற்கு அடுத்த நிலை விந்து. அந்த விந்து என்பது சக்தி. அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்ல, நாத விந்து கலாதி நமோ நம. நாதம், விந்து, கலை முதலானவற்றுக்கு அப்பால் இருப்பவன் அப்படிங்கிற அந்த மூல பரம்பொருளை சொல்கிறதுக்கு. நாதம் என்பது சிவன், விந்து என்பது சக்தி. அந்த நாத விந்து இரண்டின் சேர்க்கை தான் சிவலிங்கம். நாதம் என்பது ஒலி, விந்து என்பது ஒளி. சக்தினாலே அதில் ஒரு அசைவு செயல்பாடு இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வடிவம் வந்தாகணும். அந்த வடிவத்துக்கு மூலமாக அதை பார்ப்பதற்கு உதவுவது ஒளி. அதனால் ஒலி நாதம், ஒளி சக்தி. இந்த இரண்டினுடைய சேர்க்கையாக இருப்பது சிவலிங்கம். அதை சதாசிவம்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சிவலிங்கம் என்பது சிவசக்தியாகவும் சதாசிவமாகவும் இருந்து கொண்டு உயிர்களுக்கு அருள் புரிகின்றது. அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம். அதைத்தான் இங்கே சொல்கிறார், லிங்கம் என்று வருகிறது. இதை அருவுருவ திருமேனி அப்படின்னு சொல்லுவாங்க. அருவம் அப்படின்னு சொன்னால் உருவம் இல்லாத நிலையின் அர்த்தம். அதாவது கண் முதலான இந்திரியங்களால் அறிய முடியாதது, மனதால் புரிந்து கொள்ளக்கூடியது. அந்த சூட்சும நிலையத்தான் அருவம்னு சொல்கிறோம். உருவம் அப்படின்னா கண்ணுக்கு எட்டுவது, புலன்களிலும் குறிப்பாக கண்ணுக்கு எட்டுவது. அதுக்கு பொதுவாக நம்ம மனிதரை போலவே ஒரு வடிவம், அதை உருவம்னு சொல்கிறோம். ரூபம், ரூபம், அரூபம், அருவுருவம், ரூபாரூபம், ரூப அரூபம், உருவ அருவம், அருவ உருவம், அருவுரு. அந்த அருவுருவ திருமேனி தான் சிவலிங்கம். சிவபெருமான் உருவமாக தட்சிணாமூர்த்தி முதல் 25 திருமேனிகளாக இருக்கின்றார். மகேஸ்வர மூர்த்தங்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கு முந்தின நிலை அருவுருவ நிலை, சதாசிவ வடிவாகிய அருளும் அறிவும் நிறைந்த வடிவாகிய சிவலிங்க ஸ்வரூபம். இது எதுக்கு அப்படின்னா, உயிர்களுக்கு இறைவன் தன்னை உணர்த்தணும். ஒரு வடிவத்தோடு வந்தால் தான் இவனுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக வடிவத்தை காட்டுறார். ஆனால் அது என்னுடைய உண்மை நிலை இல்லை, நீங்கள் இந்த வடிவத்திலே தங்கிவிடாதீர்கள், மேலே வாருங்கள் என்று நம்மை உயர்த்துவதற்காக இது வடிவமல்லாத வடிவமாக சிவலிங்க ரூபமாக இருக்கின்றார், அருவுருவமாக இருக்கின்றார். அப்போ சாதாரண மனித வடிவங்களை கடந்த ஒரு மேலாம் வடிவங்கிறதுனால அது அருவுருவமாக சிவலிங்கமாக திகழ்கின்றது. மூல நிலையில் அவர் வடிவங்களையெல்லாம் கடந்து வடிவமற்ற நிலையில் இருக்கின்றார். அது மனதால் அறியப்படுகிற, ஓரளவு புரிந்து கொள்ளப்படுகின்ற அருவம் கூட அல்ல, அதைவிட நுண்ணிய நிலையில் இருக்கக்கூடிய நிலை, அதுதான் அதீத நிலை. அப்புறம் மனதால் மட்டும் அறியப்படுவது அருவ நிலை, இந்திரியங்களாலும் அறியப்படுவது உருவ நிலை, இரண்டுக்கும் இடையில் இருப்பது அருவுருவ நிலை. அந்த நிலைதான் சிவலிங்கம் என்று சைவ நெறியிலே இறைவனுடைய அடையாளமாக வைக்கப்பட்டு வழிபாடெல்லாம் அதுக்கு தான் செய்கிறோம். சுவாமின்னு அதை தான் சொல்கிறோம். அது அம்பிகையும் சிவனும் இணைந்த ரூபம். வைணவத்தில் கூட இந்த மாதிரி உண்டு. அதாவது
சாலக்கிராம வழிபாடு. ஆனால் கோயிலில் நமக்கு மூலவராக கருவறையில் கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடியவர் அப்படி சாலக்கிராமத்தில் இருக்கிறது இல்லை. அவர் உருவத்தோடு தான் நம்ம முழுக்க முழுக்க வைணவத்தில் பார்க்கின்றோம். சைவத்தில் அருவுருவ திருமேனியாக வழிபாட்டுக்குரிய மூர்த்தி சிவலிங்கமாக காணப்படுகிறது. சரி, இப்போ எதுக்கு இது இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கன்னா, அதாவது இறைவன் உயிர்களை ஈர்த்து தன்னை அவற்றுக்கு உணர்த்துவதற்காக சிறப்பாக 3 வடிவங்களை எடுத்துக்கொள்கிறார். அதாவது கோயில் வழிபாட்டுக்கே உரிய வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா 25 மகேஸ்வர மூர்த்தங்கள், அதை இன்னும் 64 வடிவங்களாக விரித்து கொண்டு போகலாம். 25 மூர்த்தங்கள், 25 வடிவங்கள் இருக்குது கோயில் வழிபாட்டுக்காகவே. சிவபெருமானாக இறைவனை வழிபடும்போது அந்த வழிபாட்டுக்குரிய மூர்த்தங்கள் அல்லது வடிவங்கள் 25. அதில் முதல்ல இருக்கக்கூடியது சிவலிங்கம். அது உண்மையில் வடிவம்னு சொல்ல முடியாது, அருவுருவம். சரி, அப்போ மற்ற எல்லா வடிவங்களும் தட்சிணாமுத மூர்த்தி, கங்காதரன், அப்படி பல வடிவங்கள் இருக்கு இல்லையா சிவனாக இருக்குது, அதெல்லாம் இதில் அடக்கம் அல்லது இதுக்கப்புறம்னு வச்சுப்போம். அப்போ வழிபாட்டுக்குரிய மூர்த்தமாக அவன் இருப்பது முதல்ல வருவது அருவுருவ திருமேனியாகிய சிவலிங்கம். அப்படி சிவலிங்கமாக கோயிலுக்குள்ள அவர் இருந்து வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு பக்தர்களுக்கு மேலும் மேலும் தன்னை உணர்த்தி வந்தாலும் அவருடைய உண்மைத்தன்மையை யாராவது எடுத்து சொல்லணுமே இந்த உயிர்களுக்கு. அப்படி சொல்வதற்கு ஒருத்தர் வேணும் பாருங்க. அவர் மனித உருவெடுத்து வரணும். அதாவது ஒரு யானையை பிடிக்கணும்னு சொன்னால் பழக்கப்படுத்தப்பட்டு மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிற ஒரு யானையை கொண்டு அந்த காட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரமாக தெரிகின்ற யானை கூட்டத்துக்கு நடுவில் விட்டு அந்த அங்கே இருக்கக்கூடிய யானைகளையும் பிடிப்பாங்களாம். மானை பிடிக்கிறதுக்கும் அப்படித்தானா? அது மாதிரி இந்த உலக வாழ்க்கையே மெய்யென்று நம்பிக்கொண்டு அதிலேயே திரிந்து கொண்டு உழன்று கொண்டிருக்கின்ற ஜீவனை தன்பால் ஈர்ப்பதற்கு அந்த ஜீவன் போன்ற ஒரு வடிவில் இவர் வருகிறார். கோயில் வழிபாட்டுக்கு சிவலிங்கமாக அருவுருவ திருமேனியாக இருக்கக்கூடிய ஆண்டவன் உயிர்களை ஈர்த்தற் பொருட்டு உயிர்களை போன்றதொரு மனிதர்களை போன்றதொரு வடிவம் எடுத்துக்கொண்டு மனிதராக வருகின்றார். வந்து உண்மையை உணர்த்துகின்றார். பேசி எடுத்து விளக்கி சொல்கிறார் இல்லையா? பேசாமலே மௌனத்தின் மூலமும் விளக்குகின்றார். அப்படி வந்த அந்த குருமூர்த்தி இருக்கே, அது ஒரு முக்கியமான வடிவம், குரு லிங்கம். அப்படி குரு ஞானத்தை கொடுப்பவராக இருக்கிறார்னா கூட குருக்கிட்ட போகிறதுக்கு கூட இந்த ஜீவன் பயப்படலாம். அப்போ என்ன செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக அணுகக்கூடியவராக ஒருத்தர் வேணும். கடவுள் உருவமற்ற மூல நிலையில் அறியவே முடியாது. அதுக்காக கோயிலில் அவர் அருவுருவமாக சிவலிங்கமாக வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதுவும் கூட போய் பார்த்தாதான் இவர் இருக்கிற இடத்துக்கே வந்து இவருக்கு அருள் புரிந்து உண்மையை விளக்கக்கூடியவராக பேசக்கூடியவராக இவரை போல பார்த்து தொட்டு எல்லாம் பண்ணக்கூடியவராக ஒரு மனித வடிவம் வருகிறார் குருவாக. அதுவும் போதாது இவனுக்கு அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் எளிய நிலையிலே சிவபக்தியோடு சிவஞானத்தோடு இவனை சிவன்பால் திருப்பக்கூடிய சக்தி, அதே சமயம் குரு அளவுக்கு அந்த சக்தி இல்லை, அப்படி உள்ளவர்கள் அடியார்கள் கூட்டம். இந்த 3 தான்ப்பா உனக்கு ரொம்ப முக்கியம்ட்டார். எந்த 3? லிங்கம், குரு, அடியார்கள். அதை சொல்லும் பொழுது இந்த வரிசை கொஞ்சம் மாற்றி சொல்கிறார். அப்படி பாட்டுக்கேற்ற மாதிரி தாய்மான சுவாமிகள் எப்படி குருலிங்க ஜங்கமம், குருலிங்க ஜங்கமம். சிவனடியார்கள், புது அடியார்கள், புத்தடியார்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது குருலிங்க ஜங்கமம் என்ற இந்த 3 நிலைகளுக்கும் நாம் இறைவனுக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுத்து வணங்கணும். யார்? குரு, லிங்கம், ஜங்கமம். லிங்கம் என்பது கோயிலில் உள்ள இறைவனின் அருவுருவ திருமேனி. வைஷ்ணவர்கள் அர்ச்சாவதார மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்கருணையோடு சௌலபியத்தோடு சுலபமாக கிட்டும் வகையிலே உயிர்களுக்கு அருள் புரிவதற்காக எழுந்தருளி இருக்கக்கூடிய கோயிலில் எழுந்தருளிக்கக்கூடிய மூர்த்தம். அங்கே வைஷ்ணவர்களுக்கு இடையிலே 24 வடிவங்கள் சொல்கிறாங்க. அது அந்த வடிவங்கள் எல்லாம் அங்கே பார்க்கலாம் கோயில்களில், வைணவ ஆலயங்களிலே.
அந்த வடிவம் லிங்கம் அல்லது சைவர்களுக்கு லிங்கம் அல்லது அருவுருவ திருமேனி. நேரடியாக இவனுக்கு உண்மையை விளக்கி ஜீவனை இறைவன் பால் தள்ளிவிடுமே அதுக்கு உரியவர், அதை செய்யக்கூடியவர் குரு. இறைவன் தான் குருவாக வருகிறார். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், யார் ஒருவன், எந்த சாதகன் ஒருவன் தன்னுடைய குருவை வெறும் சாதாரண மனிதன் என்று மாத்திரம் நினைக்கின்றானோ அவனுக்கு இறைவனுடைய அருள் கிட்டாதுன்னுட்டார். அப்போ என்ன நினைக்கணும்னா, மனித வடிவில் வந்த தெய்வம், எனக்காக தெய்வம் இந்த வடிவத்தை எடுத்து வந்து உண்மை பொருளை விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சச்சிதானந்த பரம்பொருள் ஒருவரே குரு. அவரே உயிர்களுக்கு அருள் புரிதல் பொருட்டு இந்த மானுட வடிவங்களை இயக்கி, யார் பக்குவியாகவும் அடுத்தவர் மீது பெருங்கருணை கொண்டு உண்மையை உரைப்பவராகவும் உள்ளவர். அவர்தான் குரு. அவருடைய கருணைக்கு ஒரு உதாரணம் குருதேவர் சொல்கிறார். 4 நண்பர்கள் இப்படி போய் கொண்டிருந்தார்களாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தபோது அழகான இனிய ஓசை, காதையும் கருத்தையும் கவரக்கூடிய ஓசையெல்லாம் கேட்குறது. இது எங்கேருந்து வருது அப்படின்னு இந்த நண்பர்கள் தங்களுக்குள்ளே வியந்து பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது எதிர்க்க ஒரு பெரிய கோட்டை தெரிகிறது. அங்கே படியெல்லாம் இருக்குது. உடனே ஒருத்தன் சொல்கிறான், நான் அது என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன், அங்கே இருந்து தான் சத்தம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவன் சரின்ட்டு இவங்கெல்லாம் நிற்கிறாங்க வெளியில். அந்த ஒருவன், 4 நண்பர்களில் ஒருவன் மட்டும் போய் அந்த படியெல்லாம் ஏறி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஏதோ ரொம்ப ஒரு ஆனந்தமான காட்சி. ஆஹா அப்படின்ட்டு அதுக்குள்ளே குதிச்சிடுறான். எதில்? அந்த கோட்டைக்குள்ளே. ஆனால் இங்கே வெளியில் இருக்கக்கூடிய 3 பேர் பேசிக்கிறாங்க, என்னடா இது, இவங்க போனால் என்ன நம்மளுக்கு சொல்லாமல் உள்ளே போய் குதிச்சிட்டான், ஏதோ நல்லா இருக்கும் போல் இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன், கூட்டிகிட்டு வரேன், அல்லது உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே நான் முதல்ல என்ன நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு 2ஆவதாக ஒருத்தன் கிளம்பி படியெல்லாம் ஏறி போய் பார்த்தா அவனு ஆஹாஹா அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொல்லி கொண்டு உள்ள குதிச்சிட்டான். இதென்ன அவனும் போயிட்டானே, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு இந்த 3ஆம் அவன் போனான். அவனு எப்பப்பா எதிர்பார்க்கலைன்னு சொல்லி அவனும் உள்ள குதிச்சிட்டான். இப்போ 3 பேர் உள்ளே போயிட்டாங்க. இந்த ஒரு ஆள் மட்டும் தனியாக இருக்குது. என்ன இப்படி இவங்களெல்லாம் ஈர்ப்பதாக அங்கே என்ன இருக்குது, நான் போய் பார்க்கணுமே அப்படின்னு போகிறான். அவனும் ஏறி பார்த்தோன்னே அற்புதம் அற்புதம் அற்புதம், ஆனந்த சந்தை, எல்லோரும் அவ்வளவு ஆனந்தமாக குதித்தாடி பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் பார்த்த உடனே இவனுக்கு தோணுது, நம்மளும் உள்ளே குதிச்சிடணும். அப்போ அவன் கஷ்டப்பட்டு தன்னை அடக்கி கொண்டு, இல்லை இல்லை, இவர்கள் இங்கே உள்ள இவ்வளவு ஆனந்தமாக இருக்குங்கிறத சொல்லாமலே அவங்க 3 பேரும் உள்ளே போயிட்டாங்க, எனக்கு அது என்னன்னு தெரியல. அப்போது என்ன மாதிரி இங்கே அது தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்லணுமே அப்படின்னு திருப்பி இறங்கி வந்தானான். அவன் உள்ள ஆனந்தமாக குதித்து ஆனந்தமாக இருந்திருக்கலாம். அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவதற்காக அவன் திரும்ப இறங்கி வந்தான். அவதார புருஷர்களும் குருமார்களும் அப்படிப்பட்டவர்கள். அதனால் குருவை மனிதன் என்று நினைக்காதே, மனிதன் என்கின்ற சட்டையை போட்டு கொண்டிருக்கின்ற தெய்வமே. அதனால் பக்தி மார்க்கத்தில் போகக்கூடிய எல்லாரும், சைவர் வைணவர் சாக்தர் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் குருவை தன்னுடைய இஷ்ட தெய்வமாகவே பார்ப்பார்கள். ஒரு முறை சத்சங்கத்தில் குருவின் பெருமையை யதீஸ்வரி சிவப்பிரிய அம்பா அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ரொம்ப அற்புதமாக விளக்கினார்கள். சத்சங்கம் முடிந்து எல்லாரும் போன பிறகு நான் கேட்குறேன் அம்பாட்ட, அம்பா நீங்கள் இவ்வளவு இதாக சொல்கிறீங்களேம்பா, அப்படின்னா குரு தெய்வத்துக்கு நிகரோ அப்படின்னு கேட்டேன். நிகரா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட, தெய்வமே தான் அப்படின்ட்டாங்க. குரு தெய்வத்துக்கு நிகர் அப்படின்னு சொன்னால் கூட இது வேற இது வேற, அதை போல் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேறுபாடு கொடுத்துட்ற. எங்கே நீ வேறுபாடு கொடுக்கறது? இல்லை, தெய்வமே தான் குருவாக வந்திருக்கு, தெய்வத்துக்கு நிகர் அல்ல, தெய்வமே தான் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். எனக்கு ஒரே ஆச்சரியம், திகைப்பாக இருந்தது. அப்படியா, நிகர்னு, தெய்வத்துக்கு நிகர் அப்படின்னு சொல்லுவது கூட குருவை குறைச்சி சொல்கிறது. இறைவனே குருவாக வந்துள்ளார். அதனால் பக்தன் கோயிலில் வழிபடுகிற மூர்த்தியைப் போலவே குருவினுடைய திருவடிவத்திற்கும் பணிந்து வணங்கி
எப்போதும் இருக்க வேண்டும். குரு லிங்கம். ஆனால் குரு ரொம்ப பெரியவராக இருக்கிறார், எல்லாம் அறிந்தவராக இருக்கார். கொஞ்சம் பார்த்தாலே பயம் வந்துடுது சில சமயங்களில். கருணையோடு தாயாகவும் தந்தையாகவும் இருந்தவர் ஆட்கொள்ளுகிறார்னா கூட கொஞ்சம் பயம் அப்பப்போ வருது. என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது இவன் புதுசாக வரான் இல்லையா, அவனை வா வா அப்படின்னு அன்போடு அழைத்து அந்த அடியார் கூட்டத்துக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறார்களே மற்ற அடியார்கள், அவர்களும் இவனுக்கு ரொம்ப முக்கியம். இப்போது தத்துவம் என்ன அப்படின்னா, லிங்கம், குரு, அடியார்கள், இது வேற வேறனே நினைக்காதே. இது மூன்றுமே சிவஸ்வரூப மூர்த்திகளாம். பரமசிவன் வடிவங்களை கடந்தவன். உன்னை ஈர்ப்பதற்காக இத்தனை பாடுபட்டு வந்திருக்காயா. சிவசக்தி ரூபமாகிய சதாசிவ ரூபமாகிய அருவுருவ திருமேனியாகிய லிங்கமாக கோயிலிலே இருக்கின்றான். குருவாக உனக்கு நேரடியாக பிரத்யேகமாக உண்மையை உணர்த்துகின்றான். அப்புறம் நீ எளிதாக கலந்து பழகி என்ன அந்த நெறியை, இறை நெறியை கற்றுக்கொள்வதற்காக உதவுகின்ற கூட இருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டமாகவும் அவனே வந்திருக்கின்றான். ஒரு அடியார், ஒரு புத்தடியார் ஒருவருக்கு குருவாக இருக்கலாம், இன்னொரு அடியார் திருக்கூட்டத்தில் ஒருவராக இருக்கலாம். அதே இங்கே இவருக்கு குருங்கிறவர் இவருக்கு இன்னொருத்தருக்கு அடியாராக இருக்கலாம், இன்னொருவர் குருவாக இருக்கலாம். யாருக்கு யார் குருவாக இருப்பாங்கிறது நமக்கு தெரியாது. இறைவன் திருவுள்ளம் ஈஸ்வரனுடைய கிருப்பையின்படி குரு அமைகிறார். அந்த குருவினிடம் அழைத்து செல்லக்கூடியதாக நமக்கு ஜீவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் அடியார்கள். அதனால் அடியார்கள், குரு, இறைவன் மூன்று ஒன்று தான். ஈஸ்வரன், அதை இங்கே என்ன சொல்கிறது, கோயிலில் வழிபடப்படக்கூடிய ஈஸ்வரமூர்த்தி, இது மூணு ஒன்று தான். இதை நான் சொன்னேன்ல, இது சைவ நெறியில் மட்டுமல்ல, எல்லா பக்தி நெறிகள் எல்லாத்துலேயும் இதை ரொம்ப வலியுறுத்துவார்கள். வங்காளத்தில் தோன்றின அவதார புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் சொல்கிறார், பக்தன் அவன் இறையருள் பெற்று வருகிறான்ங்கிறதுக்கு அடையாளமாக அவன்கிட்ட இருக்கக்கூடிய சில தன்மைகளை சொல்லும் பொழுது, நாமோ ருச்சி, பக்த பிரியா, ஜீவதயா, பிற பக்தர்கள் எல்லார்ட்டையும் அவனுக்கு பிரியம் ஏற்படணும். பக்தர்கள் கூட இருக்கிறதுக்கு தான் அவன் விரும்பணும். சாதா கூட்டத்தில் திரியக்கூடாது. ஆனால் அவர்கள் மீது வெறுப்பும் வரக்கூடாது. உலகப்பற்றுள்ள மக்கள், பிற ஜீவர்கள், பிற உயிர்கள், அவர்களிடத்து கருணை இருக்கணும். ஆனால் நீ கலந்து பேசி பழகி கூடவே இருக்கிறது யாருன்னா அடியார் திருக்கூட்டம் தான். அதனால் பக்த பிரியாவாக அவன் இருக்கணும். பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவனோடு வாசம் பண்ணும்படி நாமத்தில் ருச்சி இருக்கணும் அவனுக்கு. அப்போது குரு லிங்க ஜங்கமம் என்று சைவத்திலே பேசப்படுகின்றது. இந்த மூன்றும் நாம் என்ன தெரிந்து கொள்ளணும், இவற்றுக்குள் பேதம் பாராட்டக்கூடாது. இந்த மூன்றும் சிவஸ்வரூப மூர்த்திகளாம் என்ற முக்கியமான அடிப்படை உண்மையை இந்த பாடலில் சொல்லுகின்றார். பார்ப்போம். குருலிங்க ஜங்கமமா கொண்ட திருமேனி கருவொன்றும் மேனினம்பால் காட்டாது அருள் என்று கண்டவர்க்கே ஆனந்தம் கண்டு கொள்ளலாம் அல்லது கொண்டவர்க்கிங்கென்ன கிடைக்கும். குரு லிங்க ஜங்கமமா, சில நூல்களில் சங்கமமான்னு இருக்கலாம். அது ஜ அப்படிங்கிற வடமொழி எழுத்தை தமிழ்படுத்தி சன்னு போட்டிருக்கு. குரு, குரு அப்படின்னா குனா அறியாமை இருட்டு, ருனா அந்த இருட்டை போக்குகின்ற அறிவு ஒளி. குரு என்பவர் சீடனின் அறியாமையை நீக்குபவர். குரு. லிங்கம் வடிவங்களை கடந்த பரம்பொருளுக்கு அடையாளமாக இருக்கின்ற அருளும் அறிவும் கூடிய திருமேனியாகிய சிவலிங்கம்.
ஜங்கமம். ஜங்கமம் அப்படின்னா இப்போ இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறோம்ல, மொபைல் அப்படின்னா அசையக்கூடியது. முந்தியெல்லாம் ஃபோன் வந்து ஒரு இடத்துல டேபிளில் வச்சு ஒரு வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டா அது சுருண்டு வரும். அந்த வயர் அங்கேயே தான் இருக்கும், அதை நம்மளால் எடுக்க முடியாது. ஃபோன் அடித்தா நாம் இருக்கிற இடத்துல நாம் ஓடி போய் அந்த ஃபோனை எடுக்கணும். அது அசையாமல் இருக்கிற இடத்துல இருக்கும். அது இம்மொபைல், அசையாதது. இப்போ கையில் ஃபோன் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல நாம் இருக்கோம், கூட 4 பேர் இருக்காங்க, ஃபோன் அடிக்குது, யாரோ கூப்பிடுறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? பரத்தியாருக்கு கேட்காம பேசணும்னா நைஸாக நகண்டலாம், ஃபோனையை தூக்கிக்கிட்டு நாம் தள்ளிப்பிடலாம். அந்த ஃபோன் அசையக்கூடியதாக இருக்குது, மொபைல். அதான் மொபைல் ஃபோனுங்கிறோம். மொபைல்னால் என்ன? அசைவதுன்னு அர்த்தம். மொபைல் கிளினிக் அப்படிங்கிறாங்க. ஆஸ்பத்திரின்னு ஒரு கட்டடம் கட்டி ஒரு இடத்துல எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சு மருந்துகளை வச்சு கவனிக்கக்கூடிய வைத்தியர்களும் இருக்காங்க. அதை மருத்துவமனை அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு இடத்துலையும் இருக்குது, நாம் அங்கே போகணும், நோயாளிகள் அங்கே போகணும். இனி சில சமயங்களில் ஒரு வண்டி வாகனத்தில் உரிய மருந்துகளை எடுத்துக்கொண்டு சில மருத்துவர்களும் அமர்ந்து வராங்க. ஒவ்வொரு இடமா, ஒவ்வொரு ஊராக, ஒவ்வொரு கிராமமாக வந்து குறிப்பிட்ட நேரம் தங்கி இருந்து எல்லாருக்கும் இவனுக்கு என்ன பண்ணுதுன்னு சோதித்து மருந்தை கொடுத்துட்டு போகிறாங்க. அது மொபைல் கிளினிக். நூலகம், ஒரு இடத்துல நூலகம் இருக்கும், ஒரு கட்டடம், அதில் நிறைய பெரிய பெரிய ரேக்கெல்லாம் வச்சு அதில் புத்தகங்களெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். அதையெல்லாம் பாதுகாப்பதற்கு நூலகர் மற்ற அலுவலர்கள் இருப்பாங்க. நாம் அங்கே போய் அதில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து புத்தகங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அது அங்கேயே இருக்கும், நாம் அதை நோக்கி போகணும். இனி மொபைல் லைப்ரரின்னு ஒரு வண்டிக்குள்ளே புத்தகங்களை வைத்துக்கொண்டு நம்ம இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அது சில சமயங்களில் வந்து இதில் எது வேணும் உங்களுக்கு என்ன கேட்டு கொடுத்துட்டு திருப்பி வந்து வாங்கிக்கும், அப்படிலாம் பண்ணும். அது மொபைல் லைப்ரரி. மொபைல் அப்படின்னா அசைகின்ற, மூவிங். அதுக்குரிய சம்ஸ்கிருத வார்த்தை தான் ஜங்கமம். தமிழ் வார்த்தை இயங்கும், இயங்குவது. உயிர்களை பற்றி சொல்லும் பொழுது இயங்கு திணை, நிலைத்திணை அப்படிம்பாங்க. நிலைத்திணைனா ஸ்தாவரம், இருந்த இடத்துல உறுதியாக பிடித்து கொண்டு அசையாதிருப்பது ஸ்தாவரம். ஸ்தாவரம்ங்கிறது என்ன? தாவரம்னு சொல்கிறோம். மரஞ்செடி கொடிகள். இந்த மரஞ்செடி கொடிகள் என்ன பண்ணுகின்றன? வேற பூமிக்குள் செலுத்தி வேற கெட்டியாக பிடித்து கொண்டு அந்த இடத்த விட்டு நகராமல் இருக்குது. வேணும்னா அது மேலே வந்து வளர்ந்து கிளைகளை பரப்ப முடியுமே ஒழிய அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு அதால் போக முடியாது. கிளைகள் மூலம் கொஞ்சம் போய்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறால் ஒரு இடத்தை பிடித்து கொண்டு நிற்கிறது. அது ஸ்தாவரம், அசைய முடியாதது. ஜங்கமம்னா இப்போ பிராணிகள்லாம், உயிர் பிராணிகள் எல்லாம் இந்த பறவைகளாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், ஊர்வனவாக இருக்கலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதுவே அசைந்து போகும். அப்படி இயங்கக்கூடியது தான் ஜங்கமம். இப்போது கோயிலிலே இருக்கக்கூடிய லிங்க திருமேனி ஆகிய சிவசக்தி ஆகிய சதாசிவமூர்த்தி ஆகிய அந்த இறைவனின் திருவுரு ஒரு இடத்துல அசையாமல் இருக்குது. அதே இறைவன் அசைகின்றவனாக அங்கிருந்து இங்கு நகர்ந்து செல்லக்கூடியவனாக அடியார்களாக விளங்குகின்றான். அதனால் அவனுக்கு அங்கே அடியார்களாக இருக்கும் பொழுது ஜங்கமம்னு பேர், இயங்குபவன். அவதார புருஷனாக வந்தால் அவனே இயங்குவான். ஸ்ரீகிருஷ்ணர், ஸ்ரீராமர் காட்டில் எவ்வளவு தூரம் நடந்தார் அவதார புருஷராக வரும்பொழுது. ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது போனார். சிவபெருமானை பற்றி சொல்லும் பொழுது அவதாரம்னு சொல்கிறது இல்லை. அவர் ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் வாசம் பண்ணி குழந்தையாக பிறந்து வளர்ந்தது அப்படிங்கிறது கிடையாது. சிவ ஜெயந்தி கிடையாது, கிருஷ்ண ஜெயந்தி என்ன, ராமர் பிறந்தனால ராம நவமி அப்படிலாம் சொல்கிறோம். அப்படி சிவனாருக்கு அப்படி கிடையாது. திடீர்னு தோன்றுவார், எந்த இடத்துல என்ன தேவையோ அதற்கேற்ற உருவம் எடுத்துக்கொண்டு அங்கு தோன்றுவார், அந்த காரியத்தை செய்து முடிப்பார், மறைந்தும் போவார். அப்படித்தான் சிவபெருமானுடைய லீலைகளை சொல்லக்கூடிய புராணங்கள் எல்லாம் சொல்லுகின்றது. அதனால் அவர் கோயிலிலே சிவலிங்கமாக அசையாது இருக்கின்றார். அடியார்கள் வடிவில் அசைகின்றவராகவும் இருக்கின்றார். ஜங்கமம் சிவனடியார்கள்.
சொத்துலேயும் கூட அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்லுவாங்க. அசையா சொத்துங்கிறது நிலம், வீடு, அதெல்லாம். அசையும் சொத்துங்கிறது பணம், நகை, அதை நாம் எங்கே வேணாலும் எடுத்துக்கொண்டு போகலாம். அப்போ கூட அதுவும் தானாக அசையாது, அதனால் அதை அசைக்க முடியும், இயங்க வைக்க முடியும், எடுத்துக்கொண்டு செல்லலாம். அப்படி எடுத்துக்கொண்டு போகக்கூடியதெல்லாம் அசையும் சொத்து. எடுத்துக்கொள்ள முடியாமல் இருந்த இடத்துல இருக்கக்கூடியது அசையா சொத்து. அப்படி அசையா சொத்து போல இருப்பவன் சிவலிங்கம், அசையும் சொத்து போல இருப்பவர்கள் அடியார்கள், ஜங்கமம். அந்த அடியார்களிலே சிறப்பானவர் குரு. அதனால் சிவபெருமான் எப்படி சிவலிங்க மூர்த்தியாக இருக்கும் பொழுது அந்த சதா சிவமாக அம்பிகை சமேதனாக இருக்கின்ற அந்த சிவஸ்வரூபத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவு மரியாதை குருவுக்கு கொடுக்கணும். குரு வடிவில் வந்துதான் இறைவன் நமக்கு உண்மையை உணர்த்துகிறார். அதனால் குரு லிங்க ஜங்கமமா. புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். நான் புது அடியவர்கள்ங்கிறது அந்த தகுதிக்கு இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப தெரியல, என்ன பண்ணணும், எப்படி பக்தி பண்ணணும், இறைவன் எப்படி நினைக்கணும், எதுவுமே தெரியல, நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும், என் குற்றத்தை பார்க்காம எனக்கு சொல்லிக் கொடுத்து என்னை உங்களை உத்தரா வச்சுக்கப்படாதா அப்படின்னு கேட்குறாராம். ஆண்டாள் நோன்பு இருக்கும் பொழுது ஒவ்வொரு வீடாக போய் பாடி பாடி எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு போகிறாள் இல்லையா, அந்த ஜங்கமமாகி அடியார் திருக்கூட்டம் சேருகிறது. அப்படி அடியார்களை அழைத்து கொண்டு ஒன்றாக இருக்கக்கூடியது அவர்களுடைய தன்மை. அதுதான் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தனுக்கு பெரிய பாதுகாப்பு. வேலிக்குள் வளர்ந்து வருகிற செடி போன்று இவன் உண்மையை உணர்ந்து விட்டால், இறைவனை அனுபூதியில் அறிந்து விட்டால், இவனே குரு ஆகக்கூடிய தகுதி பெற்றுவிட்டால், திருவருள் அவனை குருவாக நியமிக்கிறது என்றால் அப்போது இவன் இன்னொரு உயிரை காத்து விடுவான். ஆனால் அதுக்கு முன்னால் குருவிடமும் அழைத்து செல்வதற்கு இவனை தகுதிப்படுத்துபவர் அடியார்கள் தான். அதனால் குரு லிங்க ஜங்கமம், அசைகின்றவர்களாகி இந்த அடியார்கள், நடமாடும் அடியார்கள். நடமாட கோயில் நம்பர் அப்படின்னு சொல்கிறார் திருமூலர். படமாட கோயில் பகவர்க்குன்று ஈந்தால் அது நடமாட கோயில் நம்பர்க்காகாது, நம்பர்க்கு ஆகாது. நடமாடுகின்றவர்களாகி இந்த பக்தர்களுக்கு ஒன்று கொடுத்தா அது அவர்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய படமாட கோயிலாகிய மாடக்கோயிலாகிய கோயிலிலே வீற்றிருக்கிற இறைவன் அவர்கள் இதயத்திலும் வீற்றிருப்பதால் அந்த அடியாருக்கு கொடுப்பது இறைவனுக்கு போகிறது அப்படின்னு சொல்கிறார் திருமூலர். அதனால் அடியார்கள் பெருமை அப்படிப்பட்டது, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அதனால் இந்த மூன்றுக்குள்ளும் நீ வேறுபாடு பார்க்கக்கூடாது. எந்த மூன்றுக்குள்? குரு லிங்க ஜங்கமம். சரி, குருலிங்க ஜங்கமமாக கொண்ட திருமேனி, இறைவன் எடுத்துக்கொண்ட இந்த திருமேனி, கோயிலிலே இருப்பது சிவலிங்கம். இந்த ஜீவனை ஒரு உயிரை உய்விப்பதற்காக எடுத்துக்கொண்ட சிறப்பு வடிவம் குரு. இனி அவனுக்கு எந்த ஒரு கூட்டத்தில் அவன் இருக்கணும், ஒரு கம்பெனி கொடுக்கணும் பாருங்கள், அப்படிப்பட்ட அடியார் திருக்கூட்டமாக இருப்பது ஜங்கமம். இந்த மூன்றையும் ஆரம்ப நிலை ஜீவன் பக்தன் விட்டுவிடவே கூடாது. அவன் பொருட்டு தெய்வம் எடுத்துக்கொள்கிற இந்த மூன்று வடிவங்கள் குருலிங்க ஜங்கமமாக கொண்ட திருமேனி, நம்முடைய உடல் மேனி. இறைவன் எடுத்திருக்கின்ற இந்த மூன்று வடிவங்கள் சிவலிங்கம், குருநாதர், அடியார்கள், இந்த மூன்றும் திருமேனி. இவை குருலிங்க ஜங்கமமாக கொண்டன வெளிப்படையாக எடுத்துக்கொண்ட. ஏன்? மூல நிலையில் இறைவன் வடிவமற்றவனாக இருக்கிறான், அவன் ஒரு வடிவத்தை கொண்டன என்ன, ஒரு தூல வடிவத்தை எடுத்துக்கொண்டார். அப்படி எடுத்துக்கொண்ட திருமேனி எது? இந்த மூணு குருலிங்க ஜங்கமம். கரு ஒன்றும் மேனி நம்பால் காட்டாது. அதாவது இந்த ஜீவன் எப்படி இருக்கிறான், ஜீவன்கிற அந்த உயிர் பொருள், சித்து பொருள் அப்படியே விட்டால் அது என்ன செய்யுமா, அஞ்ஞான இருள் என்கிற மலத்துக்குள், ஆணவ மலத்துக்குள் அழுந்தி அறியாமையிலேயே கிடக்குமா. தன்னை பற்றின உண்மையை அறியாமையில் மூழ்கி இருக்கும். அந்த அறியாமையை நீக்குவதற்காகத்தான் மாயை கண்மம் என்கின்ற
வேறு இரு மலங்களை கொடுத்து இந்த அறியாமையாகிய ஆணவ மலத்தை நீக்கி பக்குவப்படுத்தி தன்பால் சேர்த்து கொள்ளுகிறான். அப்படி அந்த மாயை கண்மம் மலம் எங்கு வேலை செய்யும்னா அதுதான் இந்த பூமி. இந்த பூமியிலே பிறப்பெடுக்க வைத்து அவனுக்கென்று பிரத்யேகமாக ஒரு உடலை கொடுத்து பிற உயிர்களோடு கலந்து அனுபவங்களை பெற்று இன்ப துன்ப அனுபவங்களை பெற்று அடி வாங்கி புடைப்பட்டு ஒரு வழியாக உண்மையை புரிஞ்சு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டு இறைவனை நோக்கி திரும்பணும். அப்போ அவனை இழுப்பதற்கு அடியார்கள், அவர்களுள்ளே முதன்மையான குரு, அவர்கள் காட்டுகின்ற இறைவன். இப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கார் பகவான். இந்த பிரபஞ்சம்ங்கிற அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இது கருவொன்றும் மேனி நம்பால் காட்டாது. அதாவது இந்த ஜீவன் எப்படி இருக்கிறான், அவன் கேவல நிலையிலே அப்படியே ஜீவனாகவே அறியாமையில் இருந்தான்னா இருளில் மூழ்கி கிடக்க வேண்டியது. எண்ணற்ற ஜீவர்கள் இருக்காங்களாம். இந்த மனித உடல் எடுத்த பிறந்தான், இந்த அனுபவங்கள் எல்லாம் பெற்ற பிறகு தான் அவன் இறைவனிடம் வர முடியும். அதுக்கு முன்னால் அதுக்காக என்ன செய்யணும், பின்ன அந்த உடலை எடுப்பதற்கு இந்த ஜீவன் கரு ஒன்றும் மேனி. இவனுடைய இந்த உடல் எப்படி வந்தது இவனுக்கு, ஜீவனுக்கு தாயாரினுடைய கர்ப்பத்திலே வாசம் பண்ணினால்தான். தாயாருடைய அந்த கர்ப்பத்துக்குள்ளே 10 மாதம் இருக்கணும். அந்த கருப்பையை சுற்றி என்ன இருக்குன்னா அருவருப்பாக இருக்கும், மலப்பை இருக்கும், மூத்திரப்பை இருக்கும், அந்த சதைப்பிண்டமான கருப்பை இருக்கும். இதுக்குள்ளே தான் அவன் இருக்கணும். ரத்தம், சதை, மலம், மூத்திரம் இதுக்கு நடுவில் இந்த ஜீவன் கடந்து 10 மாதம் இருந்து கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் முதலான புற உறுப்புகளையும் உள்ளே இருக்கக்கூடிய ஹிருதயம், மூளை முதலான உறுப்புகளையும் அவற்றை அணைத்து கொண்டு சக்தியும் கொடுத்து வடிவம் கொடுத்து பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய எலும்பு, தசை, நரம்பு, மாம்சம், இரத்தம் இதெல்லாம் ஒன்றொன்னா இவனுக்கு வளர்ந்து வந்து கடைசியில் முழுமையான அந்த வடிவத்துக்கு அவ்வளவு நாள் ஆறுதான். பிறந்த பிறகும் கூட அவனுக்காக தன்னை கவனிச்சுக்க முடியாது. அம்மாவோட கவனிப்பு அவ்வளவு நாள் தேவைப்படுகிறது. அம்மா அப்பா 2 பேருடைய கவனிப்பு இன்னும் நிறைய நாள் தேவைப்படுகிறது. 18 வயசுக்கு அப்புறம் தான் அவன் மேஜர் ஆறான். அவ்வளவு நாள் இந்த மேனியை காப்பாற்றணும் பெற்றோர். எதுக்கு? கரு ஒன்றும் மேனி. கரு ஒன்றும், கருவில் ஒன்றி வசித்திருக்கின்ற கர்ப்பவாசம் செய்கின்ற இந்த செய்து மட்டுமே இந்த உடலை பெறுகின்ற ஜீவனுக்கு, ஜீவனை உடைய ஜீவனாகிய நமக்கு நம்பால் காட்டாது அருள். தன்னுடைய திருமேனியை குரு, லிங்கம், ஜங்கமம் என்கின்ற, அதாவது மெய்யறிவை போட்டுகின்ற சத்குருநாதர் ஆலயத்தில் எழுந்தருளி இருந்த அருள் புரியும் சிவலிங்க திருமேனி, இனி அடியார் திருக்கூட்டன் என்ற இந்த 3 வகையான திருமேனிகள் அவற்றுடைய உண்மைத்தன்மை காட்டாது, விளங்காது. யாருக்கு விளங்காது? கரு ஒன்றும் மேனி நம்பால். தாயினுடைய கர்ப்பத்திலே 10 மாதம் வாசம் பண்ணி இந்த உடலை பெற்றுள்ள ஜீவன் அறியாமையிலிருந்து விடுபடுவதற்கு முன்னால் இந்த குரு, லிங்கம், ஜங்கமம் என்கின்ற 3 திருமேனிகளின் உண்மைத்தன்மையை உணரமாட்டான். அதை உணர்ந்து விட்டால் எப்படி உணர்வார்கள்? எப்படி உணர்வது சரி? அருள் என்று கண்டவர்க்கே ஆனந்தம் கண்டுகொள்ளலாம். நீ ஆனந்தமாக இருக்கணும்னா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும்ப்பா. என்ன? குரு, லிங்கம், ஜங்கமம் 3மே தெய்வந்தான். தெய்வந்தான் இப்படி வந்திருக்கு என்று தெரிந்து கொள். அந்த திருமேனி தெய்வ திருமேனி, இது அருள் என்று நீ தெரிந்து கொள். இறைவனுடைய அந்த தெய்வத்தன்மை, அப்புறம் அந்த இரக்கம், கருணை, அதை தான் அருள்ங்கிறோம். அதனுடைய தெய்வத்தன்மை அருள். அந்த தெய்வத்தன்மையை நமக்கும் கொடுக்கணும்னு அது வருது பாருங்கள் நம்மக்கிட்ட. அந்த தன்மைக்கு பேரும் அருள். அருள் என்று கண்டவர்க்கே ஆனந்தம். குரு, லிங்க, ஜங்கமம் அருள் என்று தெரிந்து கொண்டவர்களுக்குத்தான் ஆனந்தம் கண்டுகொள்ளலாம். ஆனந்தத்தை உள்ளது உள்ளபடி அறிந்து அந்த சிவானந்தத்தை அனுபவித்தலும் ஆகும். ஆம்னா ஆகும். அல்லது அப்படி அல்லாமல் கொண்டவர்க்கு, வேறு விதமாக புரிந்து கொண்டவர்களுக்கு, எப்படி? மனுஷன்தான், இவருக்கு மட்டும் என்ன அவ்வளவு இது? நான் கேட்குறேன், எதுக்கு நீங்கள் எல்லார் காலையும் விழணும்? எப்படி? குரு, அடியார்கள் இவர்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணினா சில பேர் சொல்கிறாங்க கடவுளை தவிர வேறு யாரையும் கும்பிடக்கூடாது. அப்போ இவங்களாம் யார்? அப்போ அவங்க கணக்கில் கடவுள் ஏதோ கடவுள்னு ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சமாக இருக்கார்.
கடவுள் இல்லாத இடங்கள் நிறைய இருக்குது, கடவுள் இல்லாத பொருட்கள் நிறைய இருக்குது, கடவுள் இல்லாத உயிர்கள் நிறைய இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை, அதை என்ன வேணால் பண்ணலாம், கடவுளுக்கு மட்டும் நான் விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு தப்பாயிடும். அது புரியல அவங்களுக்கு. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அலது கொண்டவர்க்கு இந்த உண்மையிலிருந்து மாறுபட்ட கருத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பவர்களுக்கு இங்கு என்ன கிடைக்கும்? போச்சு. நீ குருவையும் அடியார்களையும் கோயிலிலே எழுந்தருளிருக்கின்ற சிவலிங்க திருமேனியையும் இறைவனே இத்தனை வடிவங்களில் வந்துள்ளான் என்று தெரிந்து கொள்ளாவிட்டால் உனக்கு என்ன கிடைக்கும்? பிரயோஜனம் இல்லை. இந்த உடம்பை பெற்றும் மனித உடலை பெற்றும் பயனில்லை, நீ ஆனந்தத்தை அறிய முடியாதுன்னுட்டார். இங்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. துன்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான். நீ துன்பப்பட்டு கூட இருக்கிறவங்களை துன்பத்துக்குள் ஆழ்த்தி என்ன அப்படி போயிடும், வாழ்க்கையே பாரமாக போயிடும். அதனால் அடியார்களை ஆண்டவனின் சொரூபங்களாகவே பார்க்க கற்றுக்கொள் என்று இந்த பாடலிலே சொல்லுகின்றார். குருவும் லிங்கமும் சிவனடியார்களும் சிவஸ்வரூப மூர்த்திகளாம். அருளை சார்ந்திருப்பவர்களுக்கு இந்த உண்மை விளங்குகிறது. திருவருளை சார்ந்திரு. அம்மா, உன்னை பற்றின உண்மை எனக்கு புரியவை. இந்த மகான்களை நான் சாதாரண மனுஷங்களாக நினச்சிடப்படாது, அவர்களுடைய உண்மைத்தன்மை எனக்கு விளங்க செய்யம்மா அப்படின்னு திருவருள்கிட்ட நம்ம பிரார்த்திக்கணும். அப்படி அருளை சார்ந்திருப்பவர்களுக்கு இது விளங்குகிறது. வேறு யாருக்கு விளங்காது? அஞ்ஞானத்தில் பிறந்து உலகை சார்ந்திருப்பவர்களுக்கு இந்த உண்மை விளங்காது என்று இந்த பாடலிலே சொல்லுகின்றார். அந்த கருத்தை சுவாமிகள் இப்படி அழகாக எடுத்துரைக்கின்றார். சுவாமி சித்பவானந்தர் கருத்து என்று இதனுடைய உட்கருத்தை சாரத்தை சொன்னார். அதை மட்டும் திரும்ப வாசிக்கிறேன். குருவும் லிங்கமும் சிவனடியார்களும் சிவஸ்வரூப மூர்த்திகளாம். சிவனிலிருந்து வேறுபட்டவர்கள் அல்லர். அருளை சார்ந்திருப்பவர்களுக்கு இந்த உண்மை விளங்குகிறது. அஞ்ஞானத்தில் பிறந்து உலகை சார்ந்திருப்பவர்களுக்கு இந்த உண்மை விளங்காது. திருவருளை சார்ந்திருந்து அந்த திருவருளும் தெய்வத்தன்மை எடுக்கக்கூடிய வடிவங்கள் என்னென்ன என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்லறிவு நமக்கு உதயமாக வேண்டும். திருவருள் நமக்கு அருள் புரியட்டும் என்று பிரார்த்திப்போம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான அடிகள் திருத்தாள் போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.